1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் இந்த நாட்கள்ல ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு காரியத்தை எதிர்பார்ப்போடு சொல்லுகிறார். என்ன எதிர்பார்ப்பு என்றால், இந்த ஜனத்திற்கும் இந்த உலகத்திற்கும், எஸ்பெஷலி இந்த வசனம் தொடங்கும் போது என்ன எழுதுறார் அவரு, மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுதலாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள அவிசுவாசிகள்னு எழுதல. அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் இருக்கிற ரட்சிக்கப்படாத கூட்டம் என்று எழுதல. அக்காயாவிலும் மக்கதோனியாவிலும் இருக்கிற விக்கிரகாராதனைக்காரர்கள் என்று எழுதல. அக்காயாவிலும் மக்கதோனியாவிலும் இருக்கிற தேவனை அறியாத பிள்ளைகள் என்று எழுதல. என்ன சொன்னார்னா, அக்காயாவிலும் மக்கதோனியாவிலும் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளே உங்களை நான் என்னவாய் மாற்றுவேன் என்றால் மாதிரியாய். இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் புறஜாதி மக்களுக்கு மாதிரியாய் மாறுகிறதற்கு முன்பாக, ரட்சிப்பென்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு மாதிரியாய் மாறுவதற்கு முன்பாக, இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு மாதிரிகளாய் மாறுகிறதற்கு முன்பாக, இங்க பவுலடிகளார் ஒரு சிறந்த ஒரு அட்வைஸை நமக்கு தருகிறார். என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற எத்தனையோ சபைகள் உண்டு, அதற்குள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விசுவாசிகள் உண்டு. இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சக்கணக்கான சபைகள் உண்டு, அதற்குள்ள லட்சக்கணக்கான விசுவாசிகள் உண்டு. நீங்க வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு மாதிரிகளாய் ஆகுறீங்களோ இல்லையோ, அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல விசுவாசிகளுக்குள்ள என்னவா மாறுங்க. விசுவாசிகளுக்குள்ள என்னவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கடைசி நாட்கள் இருக்கிற சபைகளுடைய நிலை உங்களுக்கு தெரியும், விசுவாசிகளுடைய நிலைகள் உங்களுக்கு தெரியும், சபை என்னத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாரும் இயேசு இயேசு தான் சொல்றோம், எல்லாரும் அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம், அந்த தெய்வத்துடைய வார்த்தையை தான் கவனிக்கிறோம். ஆனா என்ன மிஸ் ஆகுதுன்னா மாதிரி. இன்னைக்கு ஆவியானவர் இந்த 1ஆம் தேதியில நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பட்டணத்துல நம் சபையையும் உங்களையும் கர்த்தர் மாதிரிகளாய் வைப்பாராக. God is looking for a model to show people how to live, how to talk, how to behave. எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும்னு புறஜாதிக்கு உங்களை மாதிரியா வைக்காம விசுவாசிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது விசுவாசியாவே இல்லைன்னு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்களை என்னென்ன ஆண்டவர் கன்சிடர் பண்றது இல்ல. நோ சார். கூட இருக்கிறதுனால, சபைக்குள்ள வந்ததுனால நம்மளும் என்னவாயிடுறது இல்ல. ஏன்? ஆண்டவர் 10 கன்னிகைகளை குறித்து பேசும் பொழுது, அந்த 10 கன்னிகைகளும் யாரை நோக்கி போகிறார்கள் என்றால் மணவாளனை நோக்கி தான் போகிறார்கள். தூரத்திலிருந்து பார்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இந்த 10 கன்னிகைகளும் யாரை நோக்கி போறாங்கன்னா மணவாளனை பார்க்கறதுக்கு. அப்ப வெளியில இருக்கிற பேச்செல்லாம் என்ன? ஆஹா, இந்த 10 கன்னிகைகளும் விடிய காலத்துல எழுந்திருச்சு யாரை பார்க்க போறாங்க. இது வெளிஜனத்தினுடைய பார்வை. ஆனா கர்த்தருடைய பார்வை என்ன இருந்துச்சுன்னா, அது 10 கன்னிகைகள் அல்ல, 5 புத்தி உள்ளது. நாம எல்லாம் சபைக்கு ஒன்றாய் கூடி வரும் பொழுது, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து வேதத்தை இப்படி அணைச்சு பிடிச்சுக்கிட்டு வரும் பொழுது, வெளியில இருக்கிற புறஜாதி மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பக்தினா இப்படித்தான். ஐயா இங்க சொல்லல, நான் ஜெனரலா சொல்றேன். ஏன் எல்லாரும் முறைக்கிறீங்க? பக்தினா இப்படித்தான், கர்த்தர தெய்வத்தை நேசிக்கிறதுனா இப்படித்தான். பக்கத்துல கை பிடிங்க பார்க்கலாம். சீக்கிரம் எப்படியோ பக்கத்து வீட்டால ஏமாத்தியாச்சு. அல்லேலூயா.
அதை விடுங்க, ஏன் நம்ம ஆலயத்துக்குள்ள வரும்போது கூட பாஸ்ரையாவா இருக்கட்டும், இல்ல மேல இருக்கிற ஊழியர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என்ன நினைப்போம்னா, அப்போஸ்தல சபையினுடைய விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். என்ன நினைப்போம்? நம்ம சர்ச் விசுவாசிங்க என்ன செய்றாங்க? வராங்க. இதுதான் எங்களுடைய எண்ணம். ஆனா இந்த ஆலயத்தை ஆளுகை செய்கிற ஆவியானவருடைய எண்ணம் என்னவென்றால், உள்ள என்ட்ராகும் போதே சொல்றாரு, இது புத்தி உள்ளது. அவர் நான் சொல்ற மாதிரி இது அப்போஸ்தல சபை விசுவாசின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க புத்தி உள்ளவங்க, இவங்க. அதனால தான் பவுலடிகளார் சொல்லும் போது சொல்றாரு, ஐயா அக்காயாவின் சபையும் பார்த்துட்டேன், மக்கதோனியா சபையும் பார்த்துட்டேன், அதுவும் பவுல் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாருங்கிறது அது பெரிய விஷயம். ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளவு சீக்கிரத்துல சர்டிபிகேட் கொடுக்கிற ஆளே இல்ல. அவர் சொல்றாரு, அக்காயா சர்ச்சையும் போய் பார்த்தேன், மக்கதோனியா சர்ச்சையும் பார்த்தேன், தெசலோனிக்க சபையை வந்து பார்த்தா நீங்க தான் அந்த ரெண்டு சபைக்கு எப்படி இருக்கிறீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆசையா இருக்கா? நம்மளுக்கு இப்படி ஒரு பேர் வரணும்னு ஆசையா இருக்கா? ஐயா நம்ம சபையை பத்தி வெளியில என்ன பேச்சு இருக்கணும்னா, ஐயா இந்த சபையில இருக்கிறவங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க, காரா வாங்கிட்டாங்க, வரும்போது ஒண்ணுமே இல்லாம இருந்தா இப்ப வீடா கட்டி இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் பொங்குது. அந்த மாடலையா இவர் பேசுறாரு. நான் ஒன்றும் இல்லாம வந்தேன் இந்த சபைக்கு, சரி ஆண்டவர் இன்னைக்கு லட்சாதிபதி ஆக்கியிருக்காரு, இந்த மாடலையா பேசினாரு. சைக்கிள்ல வந்தேன் சர்ச்சுக்கு வரும்போது, போகும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு BMW கொடுத்து என்ன செஞ்சிருக்காரு, இந்த மாடலையா பேச. இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி உலகம் முழுவதும் சரி, இது கடைசி காலமா இருக்கிறதுனால சபையினுடைய மாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதத்தான் என்னன்னு சொல்றாங்க. எங்க சபையினுடைய கூட்டத்தை பாருங்க, எங்க சபையினுடைய ஆடம்பரத்தை பாருங்க, எங்க சபையினுடைய விசுவாசியினுடைய ஆடம்பரத்தை பாருங்க. ஆனா இவர் எதை மாடல்னு சொன்னார்னா, அதுக்கு முந்தின வசனத்தை படிங்களேன். இல்ல 6வது வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மாடல்னா என்னன்னா, நல்லா இருக்கிற காலத்துல இல்ல, உபத்திரவம் நெருக்குகிற காலத்துல, சோதனை காலத்துல, பாடுகளும் வேதனைகளும் பெருகி இருக்கிற காலத்துல பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தோட கேட்ட உபதேசத்திற்கும் கேட்ட சத்தியத்திற்கும் தங்களை முழுமையா அர்ப்பணித்து வாழுகிறதுக்கு பேரு தான் மாடல். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா எங்க சர்ச்சில் இது இருக்காது, அது இல்ல மாடல். இவர் அக்காயாவையும் மக்கதோனியாவையும் கம்பேர் பண்ணும்போது, அக்காயாவில் பெரிய பில்டிங்ப்பா, மக்கதோனியால நிறைய கூட்டம்ப்பா, அக்காயாவில் இருக்கிற விசுவாசிங்க செழிப்பா இருக்காங்கப்பா, மக்கதோனியால இருக்கிற விசுவாசிங்க நல்ல கொடுக்கிறாங்கப்பா, ஆடம்பரமா இருக்காங்கப்பான்னு சொல்லல. அவருடைய கிரைட்டீரியா எங்க இருக்குன்னா, உபத்திரவத்துல. எதுக்குள்ள? பக்கத்துல கைப்பிடிங்க, ஆரம்பமே சூப்பரா இருக்கு. அல்லேலூயா. மிகுந்த உபத்திரவத்துல நான் ஒரு மாடலை பார்த்தேன். இந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தோட பெற்றுக்கொண்ட சத்தியத்துல நிற்கிறத பார்க்கும் பொழுது, இந்த புஸ்தகம் பவுல் எழுதின புஸ்தகம், பவுல் எழுதின ஒரு நிருபங்களும் எல்லா சபைகளுக்கும் என்ன செய்யப்படுகிறது? பரப்பப்படுகிறது. எல்லா சபைகளுக்கும் போகுது. அது போகாத சபையே இல்லை. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தெசலோனிக்க சபை எவ்வளவு பிரபலமா இருந்திருக்கும். ஏன்னா அவர் எழுதின லெட்டர் எல்லா சர்ச்சுக்கு என்ன செய்யுது? போகுது. அப்ப படிக்கும் போதெல்லாம் எல்லாரும் இந்த லெட்டரை வாங்கி படிக்கும் போதெல்லாம் தெசலோனிக்க சபைய மாதிரின்னு யார் சொல்றா? சீனியர் பாஸ்டர். பக்கத்துல போய் சொல்லுங்க, சீனியர் பாஸ்டரே சொல்லிட்டாரு. இப்படி நம்மளுடைய புகழ் வெளியில வரணும். அல்லேலூயா. நான் மனதார அந்த 1ஆம் தேதி நம்ம சபையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பட்டணத்துல உங்கள் புகழ் இப்படி வரட்டும்.
கார் இருக்கோ, வீடு இருக்கோ, மாடி இருக்கோ, பங்களா இருக்கோ, அந்த புகழ் தேவையில்ல. இவங்க என்ன நடந்தாலும் சரி, இந்த சபை பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்துல சத்தியத்துக்கு நிலைச்சு நிக்கிற சபை, வெளியில ஒரு பேச்சு வரட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய வைராக்கியம் வந்துச்சு? இப்படி மாதிரின்னு அதுவும் ஒரு பவுல்ட்ட இருந்து இந்த வார்த்தை வருதுன்னா, எப்படி ஐயா தெசலோனிக்கே சபை மக்களே நீங்க எப்படி இப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க அதுக்கு முன்னாடி சொல்றாங்க. வாசிங்க 5வது வசனத்தை. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று. ஐயா, இங்க விஷயமே என்னன்னா, இந்த ஜனத்தை இவ்வளவு அருமையான மாடலா மாத்தினது என்ன தெரியுமா? சுவிசேஷம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சுவிசேஷம். இப்ப அடுத்த கேள்வி, சுவிசேஷம்னா என்னக்கா? இயேசு உன்னை தேற்றுகிறார், அடுத்து இயேசு உன்னை ஆற்றுகிறார், அடுத்து இயேசு உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன்னை வாளாக்காமல் கீழாக்காமல் மேலாக்குவார், என்ன செஞ்சாலும் அவர் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற நல்ல தெய்வம். இதான் சுவிசேஷம். அப்படியா? அப்படியா? Unfortunately, the gospel of Christ has been diluted. அதனுடைய தரம் குறைஞ்சிருச்சு. எதனுடைய தரம்? சுவிசேஷத்தினுடைய தரம். சுவிசேஷத்தினுடைய தரம் எங்க இருக்குன்னா 3 காரியத்துல இருக்கு. அதைத்தான் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, நாங்க உங்க கிட்ட சொன்ன சுவிசேஷம் இயேசு ஆத்துறார், ஊத்துறார், தேத்துறார் இல்ல. நாங்க உங்ககிட்ட சொன்ன சுவிசேஷம் எப்படி வந்துச்சுன்னா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வசனத்தோட, வல்லமையோட, பரிசுத்த ஆவியோட. இந்த சுவிசேஷம், இந்த பேக்கேஜ் தான் உங்களை மாதிரியா மாத்தும். எந்த பேக்கேஜ்? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நம்புறது இந்த பேக்கேஜ்ல இருக்கா? சுவிசேஷம் இந்த 3ஐயும் சேர்த்ததுதான் இந்த பேக்கேஜ் வேணும். என்ன பேக்கேஜ் சார் அப்படின்னு கேட்டா, இந்த பேக்கேஜுக்குள்ள வசனம் இருக்கு, அடுத்து வல்லமை இருக்கு, அடுத்து பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் நிறைவு இருக்கு. இந்த 3 ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா தான், இந்த 3 சேர்ந்து ஒரு சபைக்குள்ள செயல்பட்டா தான் அந்த சபையா இருக்கட்டும், அந்த மனுஷனா இருக்கட்டும் மாதிரியா மாறவே. அல்லேலூயா. Unfortunately, churches has become the weakest place on the planet. நம்மளுடைய பலனே வேற, சபையினுடைய பலன் வேற, விசுவாசியினுடைய பலன் வேற. இன்னைக்கு நம்மளுடைய தரம் எவ்வளவு தூரத்துக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லவா? அதிகபட்சம் நம்மளால காணிக்கை கரெக்டா கொடுக்க முடியும். என்ன செய்ய முடியும்? பக்கத்துல கை பிடிச்சுங்க, அதிகபட்சம் தெய்வத்துக்கு மகிமையான ஒரு ஊழியம். என்ன என்ன சொல்லு, நான் போயிருவேங்க 9 மணிக்கு, அதுக்கப்புறம் என்னை திட்டிக்கங்க. அதிகபட்சம் என்னால முடிஞ்ச ஒரு மகிமையான ஊழியம் எதுன்னா காணிக்க. இது ஒரு மனுஷனை மாதிரியா மாத்துச்சா? இல்லையே. இது ஒரு மனுஷனை உபத்திரவத்துல நிக்க வச்சுச்சா? இல்லையே. இது ஒரு மனுஷனை வசனத்துல தேர்னவனாக்குச்சா? இல்லையே. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறாரு, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்துல எப்படி வந்துச்சுன்னா, நம்பர் 1 வசனத்தோட வந்தது. எப்படி வந்தது? வசனத்தோட வந்ததுன்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. என்ன, தெசலோனிக்கே சபையில இருக்கிற விசுவாசி வசனத்தை கடகடன்னு ஒப்பிப்பாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அவர் என்னத்தை எப்பா அக்காயாவுக்கு போனேன், மக்கத்துனியாவுக்கு போனேன், அங்க மனப்பாட வசனம் சொல்றதை காட்டிலும் தெசலோனிக்கேர்ல சூப்பரா சொல்றாங்கன்னு சொல்லல. இன்னைக்கு வசனத்தோட வாங்கன்னா பக்கத்துல கை பிடிங்க, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். என்ன பிடிங்கக்கா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்.
அதுவும் ஜெபம் எல்லாம் உங்களை பண்ண சொல்லிட்டோம்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே. ஆதியாமத்தில் அதை சொன்னீரே, யாத்ராமத்தில் அதை சொன்னீரே, லேவியராமத்தில் அதை சொன்னீரே, வெளிப்படுத்தின அதை சொன்னீரே, யாக்கோபுல உங்ககிட்ட சொன்னதுதான் தப்பு. சொல்லாம இருந்திருக்கணும். இங்க இவர் சொல்ற, ஐயா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வசனம் அறிகிறதுனாலயோ வசனத்தை தெரிஞ்சிருக்கிறதுனாலயோ மாதிரியா மாறுறது இல்ல. இவர் என்ன தெரியுமா மீன் பண்றாரு? இந்த ஜனம் வசனத்தை பேசுற ஜனம் இல்ல. இந்த தெசலோனிக்க சபை வசனத்தை தியானிக்கிற சபை இல்ல. இந்த தெசலோனிக்க சபை வசனத்தின்படி வாழ்ற சபை. அல்லேலூயா. ஒரு பக்கம் வசனத்தை புரட்டுற ஒரு டீம், இன்னொரு பக்கம் வசனம் பேசினாலும் நடக்காத டீம். பக்கத்துல கை பிடிச்சுங்க, நீங்க எந்த டீம்? நாங்க 2 டீமும் கிடையாது, நடு டீம். படிக்கவும் மாட்டோம், நடக்கவும். ஏன் தம்பி, படிச்சாதானே நடக்கணும், அதுக்கு படிக்காமையே. வசனம் எவ்வளவு தெரியுதுன்னு சொல்லல. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் எப்படி வந்துச்சுன்னா வசனத்தோட வந்துச்சு. அப்படின்னா ஒரு முறையும் நடக்கும் போதும் பேசும் போதும் என்னுடைய ஆக்ஷன், என்னுடைய டீட்ஸ், செயல்பாடுகள், என்னுடைய இதை கவனிக்கும் போதெல்லாம் எது நிறைவேறுதுன்னா வசனம். டக்குன்னு ஒரு பொய் பேச வேண்டிய சூழ்நிலை வருது. உடனே நீங்க சொல்றீங்க பொய் பேச மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னா அங்க என்ன நிறைவேறுதுன்னா வசனம். கோபம் தொண்டைக்கு வருது, பேசணும்னு வருது, டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது, கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாய்கள் இருந்து என்ன செய்ய வேண்டாம், புறப்பட விட இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்ன நிறைவேறுதாங்க? அதனால தான் பவுல் எழுதும் போது எழுதுறாரு, ஐயா நான் நிருபம் எழுதுறதுல பெரிய ஃபேமஸான ஆளாக்கும். யாரு? எழுதிக்கிட்டே இருக்காரு. எழுதி மனுஷனுக்கு ஒரு பாயிண்ட்ல கை வலிச்சிருச்சு. யாருக்கு? பவுல். இதுக்கு மேல எழுத வேண்டாம் சார்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த சபை விசுவாசிகளை கூப்பிட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு எழுதுற முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சுட்டேன், நான் எழுதிட்டேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, திருந்தன பாடே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சுட்டேன், எழுதிட்டேன். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்களே நிருபங்களாயிருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, படிச்சு சொல்லுங்க, படிச்சு அதுவும் கோடு போடாத லைனே இல்லக்கா. ஆனா ஒண்ணு வாழ்க்கையில வந்த மாதிரி இங்க போடுற கோடு 4 பக்கத்துக்கு அதோட இம்ப்ரெஷன் இருக்கு. அதனால தான் பவுல் அழகா எழுதுறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகின, அது வசனத்தை சொல்லிருங்களேன், 2 கொரிந்தியர் 3:3. உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்கிறீர்கள் என்று. இப்ப பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இந்த பைபிள் வசனத்தை பேசுறதையெல்லாம் சரி, ஆனா இந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்டதுன்னா வசனம் நடையா மாறணும். என்னவா மாறணும்? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் நிருபங்களா இருக்கிறீங்க, வெளியரங்கமா இருக்கிறதா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையாவா? தெரியுதான் வெளியில. நம்ம இந்த ஏசப்பாவை அறியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் வேலையை செய்வோம். டக்குன்னு ஒரு நியூ டெஸ்டமெண்ட் என்ன செஞ்சிருவோம் சொல்லுங்க, எடுத்து கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல கை பிடிங்க, சீக்கிரம் பிடிச்சிக்கல. ஏக்கா 10 வருஷம் படிக்கல, பிடிங்க அண்ணே, பிடிங்கண்ணே, போயிருவேன். ஆமா 10 வருஷமா படிக்கலண்ணே, நமக்கு புரிஞ்சிருச்சானே. புரியாத ஆள்கிட்ட அப்ப அவர்கிட்ட என்ன சார் செய்யணும் அப்படின்னா, பவுல் சொல்றாரு, எழுத்து வடிவில பேசாம நிருபமாய் மாறு. அல்லேலூயா. நிருபங்களாய் மாற வேண்டிய கால கட்டாயத்துல நாம இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை தரம், என் பேச்சு தரம், என் யோசனை தரம், என் நினைவு தரம் ஒன்றும் இல்லை. பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி. I tell you, it is so easy to preach. ரொம்ப ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃப் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க, சரியா?
இங்க வச்சு நான் பெரிய பரிசுத்தமான மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு வைங்க, அந்த மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லவா? ஃப்ராடு பய, வீட்டுல இப்படியா இருக்காவே, வருமா வராதாமா? அப்ப அவங்கள முன்னாடி வச்சுட்டு எப்படி பேச தோணும் எனக்கு? அவன் மண்டைக்குள்ள என்ன ஓடுமோ அதான ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப என் வாழ்க்கையினுடைய சாட்சியும் வாழ்க்கையினுடைய தரமும் வசனம் வெளியரங்கமாகிறதும் எதுல இருக்குன்னா, நான் வாழ்ற வாழ்க்கை முறையில. மேடையில சாம் பிரசாத் எப்படி இருக்கணும், வீட்லயும் அப்படித்தான். பக்கத்துல கைப்பிடிச்சலுங்க, இங்க வந்தா ரெக்கை இல்லாத தூதனா இருக்கீங்க, வீட்டுக்கு போனா அம்புட்டு பேர் ரெக்கையும் பிச்சிருக்கீங்க. இது எப்படிக்கா மாதிரி ஆகும்? ஆனா உண்மை சொல்லட்டா, நம்மளுக்கு எல்லாம் ஆசை உண்டுதான். வசனத்தின்படி வார்த்தையின்படி அப்படியே நடக்கணும், நமக்கு என்ன உண்டு? ஆசை உண்டு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ப்ராசஸ பவுல் நம்மளுக்கு விளக்கி சொல்றார். வாசிங்க அதே வசனத்தை. அது மையினால் அல்ல, ஆமென், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலும். இப்ப எல்லாருக்கும் ஆசை என்னன்னா, எப்படியாவது இந்த வசனம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், செயல்படணும். அதனுடைய ஈஸியா பிரேக் டவுன் பண்ணி சொன்னோம்னா, இந்த அவயவங்கள் எல்லாம் யாருக்கு கீழ்ப்படியணும் சொல்லுங்க? வசன பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. இந்த அவயவம் எல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த கண்ணெல்லாம் கீழ்ப்படியணும், காது கீழ்ப்படியணும், வாயு கீழ்ப்படியணும், கை காலு கீழ்ப்படியணும், புத்தி கீழ்ப்படியணும். எப்படி அதை செய்யலாம்? படிச்சா கீழ்ப்படியுமா? நீங்க தான் புலியாச்சே, ஸ்காலர் ஆச்சே. உங்ககிட்ட இப்போ வினா வேத வினா போட்டியெல்லாம் வச்சா ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு? நீங்க தானே. அப்புறம் ஏன் சார் இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற நீங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற நீங்க, இந்த கண்ணு கீழ்ப்படியவே மாட்டேங்குத, காது கீழ்ப்படியவே மாட்டேங்குத, ஊரையே கீழ்ப்படிய வச்சிடுறோம். எதை கீழ்ப்படிய வைக்க முடியல? அதுவும் இந்த நாக்கெல்லாம் இருக்காரு பாருங்க, நம்ம தான் ரப்பர் பேதை வச்சு என்ன செஞ்சுக்கணும்? பேசாத பேசாத பேசாதன்னா இல்ல, ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கிறேன், முடிஞ்சிச்சு. அதோட அந்த ஒரு வார்த்தையில டோட்டல் ஃபேமிலியும். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, என் அவயவத்தை எப்படி சார் மாத்தலாம் அப்படின்னு கேட்டா, இவர் சொல்றாரு, 2 பிளேட் இருக்கு சார், 2 பலகை இருக்கு. ஒண்ணு கல்லான பலகை. என்ன பலகை? இன்னொன்னு பலகையை சொல்றாரு. அது என்ன பலகை? சதையான பலகை. இந்த கல்லையும் சதை, ஒரு பலகை கல்லு, இன்னொன்னு பலகை சதை. இந்த 2க்கும் எழுதுற மைய வேற வேற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழுதுற மைய வேற வேற. கல்லுல எழுதுறதுக்கு ஒரு மை இருக்கு, சதையில எழுதுறதுக்கு இன்னொன்னு ஒரு மை இருக்கு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அந்த சதையில எழுதுற மைக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன சார்? இந்த பைபிள் கல்லுல இருக்கிறது மாதிரி, இதுல இருக்கிற மாதிரி ஃபுல்லா கல்லுல இருக்கு. அழகா கல்லுல எழுதி நல்ல இங்க்ல சூப்பரா எழுதியிருக்காங்க. இப்ப இந்த கல்லுல எழுதி இருக்கிற இந்த எழுத்து எங்க எழுதணும்னா, இங்க இங்க எழுதணும்னா அந்த மை யாருன்னா பரிசுத்த. அப்படின்னா நான் என்ன சார் செய்யணும்னு கேட்டா, இந்த கல்லுல இருக்கிற வார்த்தையை படிச்சுட்டு அடுத்த நிமிஷம் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கிட்ட சொல்றேன், ஐயா இப்ப நான் இந்த கல்லுல படிச்ச இந்த வார்த்தைய எதுல எழுதும்? நான் சொல்லட்டா, ஆவியானவர் உங்க இருதயத்தை தொடாத வரைக்கும், வசனத்தை வச்சு தேவ ஆவியானவர் உங்க இருதயத்தை கீறாத வரைக்கும் உங்க அவயவங்கள் கீழ்ப்படியாது. அல்லேலூயா. வசனத்தை படிச்சு கீழ்ப்படி நினைச்சு தோத்து போறோம்ல. காரணம் என்ன தெரியுமா? நீங்க பரிசுத்த ஆவியானவரிடத்துல அந்த வசனத்தை கொடுத்து, ஆண்டவரே இந்த சதையான இந்த இருதயத்துல உம்முடைய விரலை வச்சு கீறுங்கன்னு கேட்கணுமா? அப்படி கீறுனா அடுத்த நிமிஷம் கண்ணு நல்லாயிரும், காது நல்லாயிரும், வாய் நல்லாயிரும், அவயவம் செய்ய வேண்டிய வேலையை சரியான செய்யும். கேட்கணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இது ஒரு வாஞ்சை, இது ஒரு ஆசை.
இதை படிச்ச உடனே, கல்லுல இருக்கிறத படிச்ச உடனே ஒரு ஆசை உங்களுக்கு மேல வரணும். என்ன ஆசை வரணும்? ஆண்டவரே, என் இருதயத்தை திறந்து வைக்கிற ஆண்டவரே, உங்க விரலை எடுத்துட்டு வந்து என் நெஞ்சில கைய வச்சு கீறுனீங்கன்னா போதும், என் மாம்சம் கீழ்ப்படிஞ்சிரும். கீறணும். ஆனா அது எப்படி கீறுவாருன்னா, வாசிங்க சங்கீதம் 119 9வது வசனம். இல்ல மன்னிக்கணும், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த வசனம் தானே. சொல்லுங்க, இந்த வசனம் தானே. எங்களுக்கு நல்லா தெரியும். தாவீது சொல்லும்போது சொல்றாரு, ஐயா, எது ஒரு மனுஷனை சுத்தப்படுத்தும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எது அப்படின்னு கேட்டா, வசனம் தான் சுத்தப்படுத்தும்னு எனக்கு நல்லாவே, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எங்களுக்கும் நல்லாவே தெரியும். இதோட நிக்கல. இன்னைக்கு பாதி பேருக்கு வசனம் எனக்கு தெரியும், இந்த வசனம் தெரியும், அந்த வசனம் தெரியும். இல்லம்மா, அந்த வசனம் உங்களுக்குள்ள செயல்பட்டிருக்கா, சுத்தப்படுத்திருக்காங்கன்னு கவனிக்கணும். இங்க தாவீது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. இந்த அறிவு உள்ள வந்த உடனே அடுத்து அவருடைய ஜெபமும் அவருடைய நடை எப்படி மாறுதுன்னு பாருங்க. 10வது வசனம், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு. ஐயோ, இப்ப ஞானம் பிறந்த உடனே ஜெபம் பிறக்குது. என்ன ஜெபம் பிறக்குது தெரியுமா? ஐயா, அந்த வசனம் தான் என்னை சுத்தப்படுத்துன்னு தெரிஞ்சிருச்சு ஆண்டவரே. தெரிஞ்ச நான் அப்படியே போயிடல. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, என் வேலையை விட்டுட்டு, என் நேரத்தை விட்டுட்டு, என் சமயத்தை விட்டுட்டு, இந்த வசனத்திற்காக என் முழு இருதயத்தோடு யார்கிட்ட வரேன்? பக்கத்துல கை பிடிச்சுக்கொள்ளுங்க. என்னைக்காவது ஒரு நாள், சத்தமா கேளுங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வசனத்தை எடுத்து இந்த வசனத்தை என் இருதயத்துல எழுதுன்னு என்னைக்காவது கெஞ்சிருக்கீங்களா? ஐயா, நம்மளுக்கு ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா? சாரி ஆண்டவரே, உங்க கிருபை எங்களை என்ன செய்யட்டும், கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அடுத்து அதிகபட்சம் சாரி ஆண்டவரே. இவர் என்ன செய்யறாருன்னா, ஐயா, நான் சுத்தமாகணும்னு விரும்புறேன், உங்களுடைய வார்த்தை தான் சுத்தப்படுத்தணும்னு அறிகிறேன், அதனால நான் இப்ப முழு இருதயத்தோடு நான் என்ன செய்கிறேன். இந்த முழுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதுதான் எனக்கு முக்கியம். எதுதான் முக்கியம்? என்னுடைய பர்சனல் காரியத்தை சொல்றேன். ஒரு வசனத்துல இருந்தோ, இல்லை நான் கேட்ட சத்தியத்துல இருந்தோ கொஞ்சம் விலகுறேன், கொஞ்சம் மாறி போகிறேன், இல்லை என் நினைவு, என் யோசனை சரியில்லைன்னா, எவ்வளவு பிஸியான வேலை இருந்தாலும் சரி, அந்த வேலையை தூக்கி தூரத்துல வச்சுட்டு தெய்வம் அந்த வார்த்தையை மறுபடியும் என் இருதயத்துல எழுதுற வரைக்கும் ரூமை சாத்திட்டு உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? உங்களுக்கு எது ரொம்ப? வசனத்தை ஆவியானவர் எழுதணுங்கிறது ரொம்ப முக்கியமா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு படட்டும். அல்லேலூயா. இப்ப சொல்றார், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னை உமது கற்பனைகளை விட்டு. இனி நான் வழி தப்ப மாட்டேன்னு சொல்லல, நீர் என்ன செய்யும், தப்ப விட்டுறாதீங்க ஆண்டவரே. இதுக்கு பேருதான், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். முதல்ல ஒத்துக்கங்க. பக்கத்துல கை பிடிச்சிடும், முதல்ல நாம டுபாகூர்னு ஒத்துக்கங்க. அதை ஒத்துக்காத வரைக்கும் தெய்வ பலத்தை என்ன செய்ய முடியாதான். ஆனா நான் பலவீனங்கிறத உணர்ந்த அடுத்த நிமிஷம் என் 2 கையும் உயர்த்தி சொல்றேன், ஆண்டவரே, நான் உங்களை தேடுறேன் ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு முன்னாடி வைக்கிறேன், தயவு செஞ்சு உங்க விரலை எடுத்துட்டு வந்து உள்ள வசனத்தை என்ன செஞ்சிரும். இந்த கெஞ்சலுக்கு வரார். அடுத்த வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. இந்த வசனத்தை பலர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா,
நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க பாவம். பக்கத்துல கைப்பிடிங்க, சீக்கிரம் பிடிச்சு நல்ல முகத்தை பார்த்து சிரிச்ச முகத்தோட கேளுங்க. நம்மளுக்கு ஒரு 2000 வசனம் தெரியுமா? உமது வாக்கை எங்க வச்சுக்கிட்டேன்? என் இருதயத்துல வச்சுட்டேன், உள்ள வச்சுட்டேன். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனப்பாடம் பண்ணி உள்ள வைக்கிறது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை எடுத்துட்டு வந்து இருதயத்துல கீறி இருக்காருன்னு அர்த்தம். நீங்க 1000 வசனம் படிச்சு கீழ்ப்படியாம போறதுக்கு ஒரே ஒரு வசனம் படிச்சு என்ன செய்யுங்க? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆபத்து புரியல. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ, இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல சத்தியம் கேட்கிறீங்கக்கா, எவ்வளோ பிரசங்கம், அதுவும் போகும்போது அதுக்கு மார்க் வேற போடுறீங்க. பரவாயில்ல, இது கொஞ்சம் எப்படி இருந்துச்சு, சுமாரா. எவ்வளவு வாங்குறோமோ அதுக்கு என்ன செய்யணுமா? இதை ஒரு இடத்துல பேசினேன், சரியா? இதுல வேற ஒரு டாபிக்ல பேசினேன். ஒன்று ஒரு வாலிப போய் வந்தேன். அதனால தானே நான் கேட்கறதே இல்லை. எதுக்குன்னே கணக்கு கொடுத்துக்கிட்டு உள்ள வாங்கிட்டு நம்ம படாத. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும். அதுக்கு தான் வசனம். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, ஐயா ஆண்டவரே, என் இருதயத்தில் உம்முடைய வாக்கு வந்த உடனே இப்ப இந்த சரீரத்துல செயல்பட்ட அந்த பாவத்தின் வல்லமை இனி இல்லை. கண்ணுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போன உடனே, ஏய் கண்ணு அமைதியா இருந்தா அமைதியா இருக்கும், காது அமைதியா இருந்தா என்ன செய்யும், வாய் அமைதியா இருந்தா அமைதியா. ஏய் பேசுறாங்க பேசாத அப்படின்னா அது உங்க பலத்துல முடியாது. ஒருவேளை காலையிலே எழுந்திருச்சு கையை 2 உயர்த்தி கீரிரும் ஐயா சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் வசனத்தை எடுத்து கீரும் ஐயான்னு கெஞ்சிருந்தீங்கன்னா, அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இடியே விழுந்தாலும் சரி வாய் எப்படி இருக்கும்? உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படிப்பா நம்ம இப்படி மாறணும்? அல்லேலூயா. நான் ஒரு வாட்டி வண்டியில போய்கிட்டு இருந்தேன், சரியா? நான் மதுரை பையன், சரியா? அதனால தான் என் லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கு. இங்கே சென்னையிலலாம் வண்டி ஓட்டுறவங்கள பற்றி தெரியும்ல, பயங்கரமாக ஓட்டுவாங்க. வண்டியில் போய்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு எங்கே மாறிட்டாரு. எனக்கு நான் கோபம் தாங்க முடியல, ஆவேசம் வருது. இப்போ என்ன செஞ்சாருன்னா, சாம் பிரசாத்து கண்ணாடியை திறந்து, என்னது என்னைய பற்றி தானே சொல்கிறேன், கண்ணாடியை திறந்து சத்தமா, டேய் உனக்கு அறிவு, எதான் என் ஒய்ஃப் சொல்லுவா, ஒரு நாள் பாரு நீ கண்ணாடியை திறந்து திட்ட போற, யாராவது வந்து ஸ்தோத்திரம் பெறதுன்னு சொல்ல போறாங்க, நீ அன்னைக்கு இதை பண்ணிட்டு எனக்கு பயங்கர கவலையாக்கும். ஆண்டவரே நான் ஊழியக்காரன், ஆண்டவரே நீ ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க, என் வாயை ஏதாவது செய்யும், பயங்கர கவலை. இந்த கவலை அவரே தராரு. இப்போ வீட்டுக்கு வந்தேன், அந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு தான் அடிக்கிறதுக்கு தெய்வம் இருப்பார்ல ரெடியா. பைபிளை திறந்தோன்னே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமி என்ன செய்வார்கள். அதை கேட்ட உடனே, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு எனக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லாமல் இருக்கேன், ஆண்டவரே தயவு செஞ்சு எனக்கு கிருபை தாங்கன்னு ஒரே ஜெபம். காலையில் எந்திரிச்ச உடனே வேற கண்டைகளையும் ஜோம் பண்ணல, இந்த ஒரு வசனத்தை எடுத்துட்டு போய் ஐயா கிருபதாங்க கிருபதாங்க கிருபதாங்க. அடுத்த நாள், சரியா? இப்போ அதே மாதிரி வண்டியில் போய்கிட்டு இருக்கேன். இப்போ 2 பைக்குக்காரனுங்க என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு முன்னாடி படுத்து படுத்து எந்திக்கிறாங்க. இப்படி இப்பயும் உள்ள இருந்து பிபி என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது, கொஞ்சம் ரைஸ் ஆகுது. ஆனால் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த முறை கண்ணாடியும் திறக்கலை கத்தலை, ஸ்டீரிங்க ஓங்கி ஒரு புடி பிடிச்சிட்டு மத்தேயு 5 அப்படின்னு உள்ள, மத்தேயு 5 அவ்வளவுதான். எப்படியோ பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொண்டார். நான் சொன்னது ஒரு சின்ன விஷயம். இது மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களை அவயவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. தயவு செஞ்சு உங்க பலவீனங்களை தாண்டி மட்டும் போகாதீங்க. பக்கத்துல பார்த்து உங்க பலவீனங்களை தாண்டி போகாதீங்க, அதை டீல் பண்ணுங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சுடுக்கு சுடுக்குன்னு கோபம் வருமாக்கும். அதை எக்ஸ்கியூஸா எடுத்துக்காதீங்கன்னே. அந்த சுடுக்கு சுடுக்கு கோபம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். அந்த சின்ன வயசு, அதுக்கு பேர் தான் சுபாவ குணம். என்ன குணம்? அந்த சுபாவ குணத்தை மாத்துறது தான் தேவ ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. அதனால எக்ஸ்கியூஸ் எடுத்துக்காதீங்க. தேவ பலத்தை பிடிச்சு அதை மேற்கொண்டு ஜெயிக்க பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி வசனத்துக்கு மாதிரி. பக்கத்துல பார்த்து இப்படி வசனத்துக்கு மாதிரி சொல்லுங்க. அக்கா, அடுத்த வாரம் என்னைய பார்க்கும்போது சும்மா புதுசா பார்ப்பீங்க. அல்லேலூயா. இது வசனத்துக்கு. அடுத்து என்ன மாதிரி சொல்றாருன்னா வல்லமைக்கு. என்ன சொன்னாரு? 1 தெசலோனிக்கர், அதை போய் படிங்க திருப்பி. சரியா? முதல்ல என்ன சொன்னாரு? வசனத்துக்கு நீங்க யாரு? மாதிரிகள். அடுத்து என்ன சொன்னாரு? வல்லமைன்னா என்னம்மா? அகாயா மக்கதோனியாவை காட்டிலும் தெசலோனிக்க சபை விசுவாசிங்க கைதட்டு பிச்சு மேஞ்சிருவாங்க. அதுக்கு பேரா வல்லமை. அகாயா மக்கதோனியாவை காட்டிலும் அந்நிய பாஷையில தெசலோனிக்க சபை டாப் சார் சொன்னாரா? இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா வல்லமைன்னா இங்க நடக்கிற சில பரபரப்பான காரியங்களை என்னவா கொண்டு வந்துட்டீங்க சொல்லுங்க. அதுவும் இப்படி அமைதியா நின்று பிரசங்கம் பண்ணா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. வல்லமையாவே அதுவே கோட்டை கலட்டி வீசி இங்கிட்ட ஒரு 15 பேர் அங்கிட்ட ஒரு 15 பேரை வீசி தள்ளேன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? வந்தவர் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார் போல. உண்மையை தானே சொல்றேன். கரெக்டா? உங்களுக்கு அவங்க தான் எப்படி தெரிவாங்க? பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு சார். அதுவும் நம்ம குரல் இப்படி நேரா வச்சு பேசினா உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்காது. இயேசுவே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு அது பவர்ஃபுல்லா தெரியாது. இயேசுவே அப்படின்னு சொன்னா என்ன தெரியும்? லுக், ஏன் இதை சொல்றேன்னா எவ்வளவு கிறிஸ்தவத்தினுடைய தரம் குறைஞ்சிருக்கு ஐயா. This is not the power of God. தேவனுடைய வல்லமைன்னா என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். எந்த ஒரு ஆத்துமாவை நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு மாத்துறீங்களோ அதுக்கு பேர் தான் தேவ வல்லமை. கர்த்தருடைய வல்லமை, அவருடைய வல்லமையில், கர்த்தரிலும் அவருடைய வல்லமையில் என்ன செய்யுங்க? பலப்படுங்க. அதுனா பலப்பட்டு என்ன ஆக போகுது? நல்லா கைதட்டுங்க. அது அர்த்தம். கைதட்டுறது தப்புன்னு சொல்லல, வேற எதையும் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அதை தாண்டி மேல ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? உங்களால பாதாளத்துல இருக்கிற, பாதாளத்துக்கு போய் கொண்டு இருக்கிற அட்லீஸ்ட் ஒருத்தராவது எங்க வரணும்? மாற்றப்படணும். அதுக்கு பேர் தான் என்ன? வல்லமை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்க பலவீனமா இருந்தாலும் உங்களால ஒரு ஆத்துமாவை தெய்வத்துக்கிட்ட இழுத்துட்டு வருதுன்னா மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ள தேவ வல்லமை இருக்குன்னு அர்த்தம். தெய்வம் தொட்டதுக்கு பின்னாடி எது வல்லமையா இருந்துச்சுன்னா, வார்த்தையை வெளிப்படும் பொழுது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறத கண்கூடாய் பார்த்தேன். That is the power of God. அல்லேலூயா. இதுக்கு தான் பவுல் சொல்றாரு. அது எப்படி செயல்படுதுன்னா வாசிங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் என்ன செய்திருக்கிறோம். ஐயா நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, ஐயா நாங்கெல்லாம் வெறும் மண் பாண்டம், தங்க பாண்டமோ வெள்ளி பாண்டமோ இல்லை. நாங்க யாரு? ஒரு மண் பாண்டம். ஆனா எங்களுக்குள்ள ஜெபம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, வார்த்தை இருக்கு, தேவனுடைய வல்லமை இருக்கு, தேவனுடைய கிரியை இருக்கு, கரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எதுக்குள்ள இருக்கு சொல்லுங்க? மண் பாண்டத்திற்குள்ள. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, சந்தோஷம். நல்லா ஆராதிக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல தேவ வார்த்தையினால நிறைக்கப்பட்டிருக்கிறீங்க, சந்தோஷம். ஏன்? தேவ வல்லமை ஒரு நாள், தேவ அன்பினாலும் தேவ அபிஷேகத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நீங்க நிறைக்கப்படுகிறீங்க. சொல்ல போனா உங்க பாத்திரம் நிரம்பி போயிருக்கு. நிரம்பி போயிருக்கிற உங்களால, பக்கத்துல கைப்பிடிச்சு, நிரம்பி போயிருக்கிற உங்களால ஏன் ஒரு ஆளு கூட ரட்சிப்புக்குள்ள வரமாட்டாங்க?
கேட்கணும்ல, குற்றப்படுத்தல. கவனிங்க, நம்மளுக்குள்ள ஜெபம் இருக்கு. 6 மணி நேரம் 7 மணி நேரம் மணிக்கணக்கா ஜோமன் சந்தோஷம். வேதத்தை திறந்த 10 அதிகாரம் 15 அதிகாரம் தியானம் பண்ணா சூப்பர். தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், தேவ அன்பினால இந்த பாத்திரம் ஃபுல்லா இருக்கு. ஆனா இந்த பாத்திரத்தினால ஒரு பிரயோஜனமும். உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா எங்க பாத்திரம் எங்க இருக்குன்னா, பாத்திரத்துக்கு உள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு. இந்த பொக்கிஷம் இப்ப என்ன செய்யணும்னா வெளி உலகத்துக்கு தெரியணும். எப்படி தெரியும் சொல்லுங்க? எப்படி தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபம், உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை, உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற கிருபை வரங்கள், இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியணும். எப்படி தெரியும்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. நாம ஏசிய போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. நம்மளை தேடி வருவாங்க. என்ன வருவாங்க? அப்படியாம்மா? அப்படியா ஐயா? பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்க மண் பாண்டத்துல இந்த பொக்கிஷத்தை வச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காரல. என்ன தெரியுமா செய்யறோம்? தெருவுக்கு போறோம். எங்க போறோம்? ஏன் தெருவுன்னு சொல்றேன்னா, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். ஒரு மண் பாண்டத்துக்குள்ள எல்லா பொக்கிஷமும் இருக்கு. இதை வெளி உலகத்துக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனா இப்ப இந்த மண்பாண்டம் என்ன செய்யுதுன்னா, நேரா போய் தெருவில் நிக்குது, இல்லாட்டி வெளியில பப்ளிக் ஃபோரம்ல நிக்குது. நின்ன உடனே அங்க இருக்கிறவன் எல்லாம் பாக்குறான், என்ன சார் இந்த பாண்டம் இப்படி நிக்குது, சும்மா நிக்குது, இதுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படிலாம் தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பாண்டத்துக்கு வெளியில என்ன எழுதியிருக்கும்னா, இயேசு கிறிஸ்துன்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? பக்கத்துல பார்த்தா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். இந்த பேர் அந்த சட்டியில ஒட்டி இருக்கு. சரியா? இந்த சட்டியை பார்த்த உடனே அங்க இருக்கிறவனுடைய கை சும்மா இருக்குமா? நல்ல இவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரு கல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரு கல்லு. கல்லை எடுத்து ஒத்த எரி. எதுல? பானையில அடிச்ச உடனே தான், பானையில இப்ப என்ன உழுது? சின்ன ஓட்ட உளுந்த உடனே தான் வெளியில இருக்கவனுக்கு தெரியுது உள்ள என்ன இருக்கு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, சீக்கிரம். ரொம்ப வெக்கமா இருக்கோக்கா? சொல்லுங்க, ரொம்ப வெக்கமா இருக்கோ? ஏசப்பா பத்தி பேச வெக்கமா இருக்கோ? கோபப்பட்டுருவான்னு நினைக்கிறீங்களோ? பயமா இருக்கோ? அவன் அடிச்சிருவான்னு ஒரு மாதிரி நினைக்கிறீங்களோ? இல்ல ஒரு மாதிரி என்னை பேசிடுவான்? நான் சொல்றேன், நீங்க சோகம் பண்றதை நிறுத்திருங்க. எனக்குள்ள இருக்கிற வல்லமை வெளிப்படணும்னா அவன் அடிக்கிற கல்லை வாங்கித்தான். அசிங்கப்பட்டு தான் யார சொல்லணும்? அவமானப்பட்டு தான் யார சொல்லணும்? நிந்தனைகளை வாங்கித்தான் யார சொல்லணும்? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை பாதாளத்துல இருந்து எங்க மாத்துற வல்லமைன்னா பரலோகத்துக்கு. அதனால தான் பவுல் அடுத்த வசனத்தில் அதை எழுதுறார். எப்படி எழுதுறாருன்னா, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்ல, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறது இல்ல, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறது இல்ல, கீழே தள்ளப்பட்டு. இது இருந்தா தான் உள்ள இருக்கிற வல்லமை வெளியில வரும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஆண்டவர் கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை யாரையாவது மீட்டிருப்பாரு. நாம் உடனே அடுத்த நாள் சண்டே சர்வீஸுக்கு சபைக்கு வருவோம். வந்துட்டு மைக் எடுப்போம். மைக் எடுத்து அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும், ஓப்பனிங் ஸ்கிரிப்ட். என்னது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இப்படி கடன்ல இருந்தேன், ஆண்டவர் இப்படியா செஞ்சார் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருந்து ஒரு 2 அக்கா சொல்லி, இதெல்லாம் ஒரு சாட்சியா அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமாக்கா? ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மை நல்ல நன்மை தான், ஆனா சொன்ன இடம் தப்பு. சொன்ன பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நான் இருக்கேன் பாத்தீங்களா? பக்கத்துல நான் இருக்கேன் பாத்தீங்களா? உங்க சாட்சி மாதிரி 15 சாட்சி தெரியும் எனக்கு. எங்கக்கா சொல்லணும் அத? ஆண்டவர் எந்த நன்மை எந்த மனுஷனுக்கு செஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு சுயநலம் இருக்கும். என்ன சுயநலம் தெரியுமா? அவர் செய்த நன்மையை நீங்க எங்க போய் சொன்னாலும் சரி, அதுக்குள்ள ஒரு கிரியை கர்த்தர் வச்சிருப்பாரு. அப்ப பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, சோகமா. என்னென்ன சோகமா இருக்கீங்க? ரொம்ப கடன். அப்ப சொல்லணும், எனக்கு இப்படித்தானே இருந்துச்சு, இயேசு சுவாமி என்ன செஞ்சாரு? அங்க வல்லமை வெளிப்படும்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கப்படுகிறதற்கும் ஒடுக்கப்படுகிறதற்கும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை பயமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஐயா ரொம்ப பயமா இருக்கியா, உங்க அன்புனால என்ன என்ன செய்யுங்க, நிரப்புங்க. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளட்டும். ஆண்டவரே, நான் சொல்றேன், நான் எங்க இருந்து ஐயா தைரியம் வருதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒரு நாளும் ஆண்டவரே உங்க அன்புனால என்னை நிரப்புங்க, ஒரு நாள் உங்க அன்புனால் நிரப்புங்க. அந்த அன்பு தான் படித்தவர்களா இருந்தாலும் சரி, பலசாலிகளா இருந்தாலும் சரி, அறிவாளிகளா இருந்தாலும் சரி, என்னை விட பணத்திலையும் அழகுலையும் அறிவுலையும் திறமையிலையும் எல்லாத்திலையும் ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி தைரியமா இயேசுவை பேச வைக்குது. ஏன்? உள்ள இருக்கிற தேவை. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இப்படி வல்லமைக்கு உங்களை ஆண்டவர் மாதிரியா மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இனி வருகின்ற இந்த வருஷத்துல இப்ப முடிவெடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 பேரையாவது ஆண்டுக்குள்ள நடத்துவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். முயற்சி பண்ண ஆரம்பிக்க போறேன், தெய்வம் எனக்கு கொடுத்தா சந்தோஷம் சொல்ற எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சிலரெல்லாம் தூக்கலாமா இல்ல வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நான் என் பலத்துல பண்ண முடியாது, ஆனா நான் வாஞ்சையோட இருக்கும்போது என்னை நிரப்புகிற ஒரு தெய்வன் இருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனம், அடுத்து வல்லமைக்கு மாதிரி, 3வது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவினா இதையும் பலன்னு கொண்டு வந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அதனால தான் அந்த வசனத்தை எழுதும் போது எழுதுறாரு, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ஒரு சூப்பர் மாதிரியா ஆண்டவர் மாத்த போறார். என்ன மாதிரி தெரியுமா? சத்தமா கேளுங்க, என்ன மாதிரி தெரியுமா? என்ன அடி வாங்கினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஐயா, இது பெரிய தேவ கிருபை. அடிக்கு மேல அடி வாங்கின பவுல் தான் சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. என்ன செய்யுங்க? நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் இல்லை இவர் சொல்றது. இவர் சொல்ற நம்மளுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு பாவம் செய்யல, ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், இன்னைக்கு ஆண்டருக்கு உண்மையா நடந்திருக்கேன், அதனால அந்த சந்தோஷத்தை பத்தி பவுல் இங்க எழுதல. எந்த சந்தோஷத்தை பத்தி பேசுறாருன்னா, அடி வாங்கும் போது ஸ்பெஷலா ஒரு ஆறுதல் ஒண்ணு வருமா. யாருக்காகனா? தெய்வத்துக்காக. தெய்வத்துக்காக நிந்தனைகளையும் அவமானங்களையும் சகிக்கும் போது, அவருடைய சுவிசேஷத்திற்காக பாடுகளையும் போராட்டங்களையும் நீங்க சகிக்கும் பொழுது, நீங்க ரெகுலரா அனுபவிக்கிற சந்தோஷத்தை அவர் சொல்லல, அதையும் தாண்டி ஒரு ஆறுதல் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராம், ஒரு சந்தோஷம் ஒண்ணு கொடுப்பாராம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அனுபவிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கர்த்தருடைய கிருபைனால நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். எப்ப எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்களோ அப்ப எல்லாம் ஸ்பெஷல் லவ் கேர். யாருக்கிட்ட இருந்து? நீங்க அனுபவிச்சு பார்த்துட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என்ன தோணும்னா, என்ன இன்னைக்கு அடிக்கவே இல்லை யாரும். அல்லேலூயா. ஏன்னா சீஷர்கள் எல்லாம் இந்த தேவ அன்புக்கு அடிமையானவர்கள். அதனால தான் பவுல் சொல்றார், நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ பசியோ மரணமோ எது அவருடைய அன்பை விட்டு என்னை, ஐயோ, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பலன் தருவார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு ஒன்றும் இல்லை, பவுலும் சீலாவும் சிறைச்சாலைல கொஞ்சம் நெஞ்ச அடி இல்லைம்மா, பயங்கர அடி. அவங்கள அடிச்ச அடியில கண்டிப்பா அவங்களால தலைய கூட என்ன செய்ய முடியாது, நிமித்த. ஆனா அவ்வளவு அடி அடிச்சு சிறைச்சாலையில கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டது உடனே பைபிள் சொல்லுது, என்ன செஞ்சாங்களாம்? என்ன செஞ்சாங்களாம்? ஆண்டவரை துதித்து. எப்படி ஐயா முடிஞ்சிச்சு உங்களுக்கு? உங்களையே அடிச்சு இவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறாங்க, நீங்க மாம்சத்துல ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க, உங்க இமோஷன்ஸ் உங்களுடைய பிசிக்கல் எபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த நேரத்துல எப்படி ஐயா உங்க 2 பேருக்கு பாட்டு வந்துச்சு? அங்க ஒரு குறிப்பு இருக்கு. என்ன குறிப்பு இருக்குன்னா, அந்த இடம் என்ன செய்ததாம்? அது ஒரு குறிப்பு. என்ன குறிப்பு தெரியுமா?
பழைய ஏற்பாட்டில் நீங்க எங்கெல்லாம் போய் இடம் அசைந்தது, இடம் அதிர்ந்தது, இப்படியெல்லாம் படிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? அவர் நடந்து வந்து. என்ன செஞ்சு? அவர் நடந்து. நான் விசுவாசிக்கிறேன் பவுலும் சீலாவும் அடி வாங்கி சதையெல்லாம் பிக்க கொடுத்து அங்க தொழுவத்தில் கட்டப்பட்டிருக்கும் போது, சிறைச்சாலை கட்டிருக்கும் போது நான் முழுமையா விசுவாசிக்கிறேன் என் ஏசையா நடந்து வந்து, அல்லேலூயா, நடந்து வந்து முதுகுல கைய வச்சு. யார் முதுகுல? பவுல் சீலா முதுகுல கைய வச்சு, என்ன மக்களே ரொம்ப அடிச்சுட்டாங்களோ, கவலைப்படாத. அவர் பவுல் சொல்றாரு, நீங்க இப்படி பக்கத்துல வந்து தடவி கொடுப்பீங்கன்னா இன்னும் ஒரு 40 அடி கூட சேர்த்து. சார், நம்ம ஸ்டாண்டர்ட் அதிகம். நம்ம கிறிஸ்தவனுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். சும்மா எதுக்கெடுத்தாலும் சோகத்துக்கு போய்கிட்டு, எதுக்கெடுத்தாலும் போய்கிட்டு, இன்னும் பாதி பேர் குடும்ப பிரச்சனையவே சோகமா நினைக்கிறது தான் கொடுமை. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எக்கா இயேசுவே வரப்போறாருக்கா, இன்னுமா உங்க குடும்ப பிரச்சனையா இன்னும் மனசுல வச்சுட்டு தெரியுறீங்க? அடுத்து ஏறி வாங்க மேல. அல்லேலூயா. இப்படி மாதிரியா இருந்த சபை தான் தெசலோனிக்கே சபை. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். வசனத்துக்கு உங்களை மாதிரியாய், வல்லமைக்கு உங்களை மாதிரியாய், எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்துல நிறைந்திருக்கிறதற்கு மாதிரியாய் கர்த்தர் உங்களை வைப்பாராக. வெளியில இருக்கிற சபையெல்லாம் பேசணும், ஊர்லயே இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த சபை ஆள் மட்டும் ஏன் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு. நான் சொல்றேன், நீங்க சோகமா இருந்தா கூட அவனுங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க, சிரிங்க டென்ஷன் ஆவாங்க. அது என்னன்னே தெரியல, அது உலக நியதியா என்னன்னு தெரியல. நம்ம சோகமா இருந்தா கூட டென்ஷன் ஆக மாட்டாங்க, சிரிச்சா என்ன செய்றாங்க? கர்த்தர் உங்களை நல்லா சிரிக்க வைப்பாராக, உங்களை சந்தோஷமா வைப்பாராக. ஆனா நீங்க இந்த மாதத்துல முடிவெடுக்கணும், ஆண்டவரே என்னை வசனத்திற்கும் வல்லமைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் என்னை மாதிரியா மாற்றிருங்க ஆண்டவரே. எழும்பி நிற்போம். தேங்க்யூ ஃபாதர்.